சென்னை கொருக்குப்பேட்டையில் தனது தம்பி மீது போக்சோ வழக்கு கொடுத்த 16 வயது சிறுமி மீது அண்ணன் அரிவாளால் கொடூரமாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி பார்வை இழக்கும் நிலையில் பரிதவிக்கிறார். குற்றவாளி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? சென்னை கொருக்குப்பேட்டை சிபி ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் அந்த 16 வயது சிறுமி. அதே பகுதியில் வசித்து வரும் மதன்குமார் என்பவர் சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாத அந்த சிறுமி தனது தாயிடம் இது குறித்து தெரிவித்து கண்ணீர் விட்டுள்ளார். அதிர்ந்து போன தாய் தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் கடந்த 16ஆம் தேதி மதன்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனால் அதிர்ந்து போன மதன்குமாரின் அண்ணன் பாபு என்பவர் கடும் ஆத்திரமடைந்துள்ளார். தன் தம்பியை போக்சோவில் சிறைக்கு அனுப்பிய சிறுமியை பழிக்கு பழி வாங்க வேண்டுமென துடித்துள்ளார். அதற்காக கூட்டாளிகளுடன் சேர்ந்து திட்டம் தீட்டிய பாபு சரியான நேரத்திற்காக காத்திருந்தார். சம்பவத்தன்று சிறுமி காய்கறி வாங்குவதற்காக அருகில் உள்ள கடைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அரிவாளுடன் சிறுமியை பின்தொடர்ந்து சென்ற பாபு குறிப்பிட்ட இடத்தில் வழிமறித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். முகம், கண், கை, கால், தலை என பல்வேறு இடங்களில் வெட்டு விழுந்த நிலையில் சிறுமி இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். அருகில் இருந்தவர்கள் சிறுமியை உடனே மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கண்ணில் காயம் பட்டதால் பார்வை இழக்கும் அபாய நிலையில் சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தனது தம்பியை சிறைக்கு அனுப்பிய ஆத்திரத்தில் புகாரளித்த சிறுமியை கண்மூடித்தனமாக வெட்டி தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடத்திய குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.